guys, welcome back to Kanni Unique. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து தம்ப்லைன் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்ட்டு. நீங்கள் யாராவது வந்து ஜாப் தேடிட்டு இருக்கீங்க ஆர் வந்து காலேஜ் படிக்கிறீங்க, அதுவும் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வந்து கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்து அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, லைக் இப்போ நீங்கள் பிகாம் படிக்கிறீங்க, அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஒரு 80% ஆஃப் பீப்புள் வந்து பிகாம் முடிச்சிருக்கவங்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா பிகாம் தான் நிறைய பேர் படிக்கிறாங்க. அட் த சேம் டைம் பிகாம் படித்தவங்களுக்கு தான் கொஞ்சம் நிறைய பேருக்கு வேலை இல்லாமலும் இருக்குது. ஸோ அதனால் வந்து பிகாம் முடிச்சுட்டு என்ன மாதிரியான கோர்சஸ் வந்து எடுத்தால் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் நான் என்ன மிஸ்டேக்கெல்லாம் பண்ணேன் அப்படின்றத வீடியோவில் நான் முழுசாக தெளிவாக சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ நான் என்ன வேலை பார்க்குறேன், என்ன ஜாப் ரோலில் இருக்கேன் அப்படின்றதுமே வந்து நான் வீடியோ எண்டில் வந்து சொல்கிறேன். ஸோ மறக்காமல் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து பிகாம் முடிச்சிருவங்க, அதுவும் ஃபைனல் இயர் படிக்கிறவங்க தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து வெறும் டிகிரி மட்டும் முடிச்சுட்டு இப்போ ஜாப் தேடி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கவே கிடைக்காது. கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஸ்கில்லு வந்து தேவை. ஏன்னா நீங்கள் கம்பெனியோட மைண்ட் செட்லேருந்து பாருங்களேன், ஒரு 2 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 50 பேருமே வந்து ஜஸ்ட்டு டிகிரி மட்டும் முடிச்சுட்டு வந்து அப்ளை பண்ணாங்க அப்படின்னா எப்படி அந்த 50 பேருக்குமே வேலை கொடுக்க முடியுமா சொல்லுங்கள்? ஏன்னா 50 பேருமே ஒரே டிகிரி தான் முடிச்சிருப்பாங்க, 50 பேருக்குமே கொடுக்க முடியாது. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபில்டர் பண்ணுவாங்க, யார்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் இருக்குது, யார்கிட்ட எக்ஸ்ட்ரா நாலேஜ் இருக்குது, யார்கிட்ட நல்ல கம்யூனிகேஷன் இருக்குது அப்படின்ட்டு அவங்க வந்து ஃபில்டர் பண்ணி தான் அந்த 2 பேரை சூஸ் பண்ணுவாங்களே தவிர்த்து டிகிரி படிக்கிற எல்லாருக்குமேலாம் வந்து கண்டிப்பாக வந்து வேலை வந்து கிடைக்காது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் யாராவது வந்து இப்போ பிகாம் படிச்சுட்டு எனக்கு வந்து அக்கௌண்டிங் ஃபீல்டில் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அக்கௌண்டிங் ஆர் ஆடிட்டிங் ஆஃபீஸ் அந்த மாதிரி வந்து அங்கே வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்து இந்த டேலி படிங்க. டேலி, ஜிஎஸ்டி இந்த மாதிரி வந்து அது ரெண்டுமே நீங்கள் வந்து சேர்த்து படித்தோங்க அப்படின்னா செம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா நான் நிறையா கம்பெனிஸ் வந்து நான் அட்டன் பண்ணும்போது லைக் நாட் ஒன்லி பெரிய பெரிய கம்பெனி, சின்ன சின்ன கம்பெனி மீன்ஸ் ஒரு குட்டி குட்டியாக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரியான கம்பெனிஸில் கூட அவங்க டேலி கேட்குறாங்க. டேலி படிச்சிருக்கேம்மா, டேலி தெரியுமா அப்படின்ட்டு. இஃப் இன்கேஸ் எனக்கு டேலி நான் அப்போ கற்றுட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு சீக்கிரம் வேலை கிடச்சிருக்கும். பட் வந்து நான் அப்போ டேலி வந்து படிக்கலை. அதனால் யாருக்காவது வந்து அக்கௌண்டிங் ஃபீல்டில் போனோம் அப்படின்னா பிகாம் டிகிரி மட்டும் பத்தவே பத்தாது. உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்து அக்கௌண்டிங் ஃபீல்டில் தான் போனோம் அப்படின்னா டேலி, ஜிஎஸ்டி படிச்சுக்கோங்க. அண்ட் இப்போ புதுசாக வந்து எனக்கு வந்து நான் ஜஸ்ட்டு வந்து டேலி படிச்சுட்டு எனக்கு வந்து பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா சாப் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸுமே கூட கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் கம்பெனிஸில் வந்து ஜாப்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? தென் இன்னொன்று கேட்டகரி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐடி ஃபீல்டில் வந்து போகணுன்ட்டு இருப்பாங்க. ஐடி ஃபீல்டில் போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜஸ் வந்து நம்மளுக்கு இருக்கணும். இப்போ பிகாம் முடிச்சுட்டு ஐடி ஃபீல்டில் போகிறது வந்து லைக் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி டேலி ப்ளஸ் ஜிஎஸ்டி முடித்தா போகலாம். ஆனால் மோஸ்ட்லி சாப் முடித்தா ஐடியில் போகலாம். இன்னொன்று வந்து கோடிங்ஸ்னால் தெரியும் உங்களுக்கு, பைத்தான், ஜாவா அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கோடிங்ஸ் முடித்தாலுமே நம்ம ஐடிக்கு வந்து நம்ம ஐடி ஃபீல்டுக்கு வந்து போகலாம். இன்னொன்று வந்து டேட்டா அனலிஸ்ட்டு, அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான கோர்சஸ் முடித்தாலுமே ஐடிக்கு போகலாம். ஸோ வந்து நீங்கள் ஐடி கம்பெனிஸ் அந்த மாதிரி போனோம் அப்படின்னா இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. இன்னொன்று ஒரு கேட்டகிரி வந்து இருப்பாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி ஐடியும் வேணாம், எனக்கு வந்து இந்த மாதிரியான இது லைக் அக்கௌண்டிங்கும் வேணாம், எனக்கு நார்மலான ஆஃபீஸில் வந்து ஜாப் வேணும் அப்படின்னா சேல்ஸு, கஸ்டமர் சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஹெச்ஆரு, பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு அந்த மாதிரியான நிறையா ஜாப்ஸ்லாம் இருக்குது. அதாவது இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. சேல்ஸுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சேல்ஸுக்கு வந்து கண்டிப்பாக கம்யூனிகேஷன் தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா வளர்த்துக்கணும்.
ஸோ எனக்கு தெரிஞ்சு பிகாம் முடிச்சுட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையாவே இருக்குது. இன்னொன்று வந்து நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் கூட எழுதலாம். இப்போ கவர்மெண்ட் ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உண்மையிலே நிறைய பேர் இருப்பாங்க. கவர்மெண்ட் ஜாப் வந்து போகணுன்றவங்கலாம் என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் காலேஜ் படிக்கும்போதே கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா, இப்போ நீங்கள் வந்து காலேஜ் வந்து 3 இயர்ஸ் முடிச்சுட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணீங்க. லைக் பேங்க் எக்ஸாம், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்பி எக்ஸாமாக இருக்கட்டும், ரயில்வேவாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து லைக் எழுத போகிறீங்க அப்படின்னா யாருக்குமே உடனேலாம் வேலை வந்து கிடச்சிராது. அவங்க வந்து காலேஜ் படிக்கும்போதே படிச்சிருப்பாங்க. அப்படி இருந்தால் தான் உடனே கிடைக்குமே தவிர்த்து, உங்களுக்கு கண்டிப்பாக அதில் வந்து ஒரு 1 or 2 இயர்ஸ் நீங்கள் உட்காந்து படிக்கணும். படித்தா மட்டும்தான் கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் கவர்மெண்ட் ஜாப் எய்ம் பண்ணுறவங்க காலேஜ் படிக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் பேசிக்ஸ் நீங்கள் வந்து லைக் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 1 இயர் வந்து நீங்கள் அதுக்காக ஃபுல் ஃப்ளெஷ்டாக உட்காந்து படிச்சுட்டு ஒரு 2 வருஷத்தில் நீங்கள் வந்து அதை கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு தான் நான் கவர்மெண்ட் ஜாபே நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதாவது நம்ம வந்து ஃபினான்ஷியலி வந்து வீட்டை வந்து சப்போர்ட்டும் பண்ண முடியாது. அவங்க வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் வந்து இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ கவர்மெண்ட் ஜாப் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலேஜ் படிக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பிகாம் முடிச்சுட்டா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம். ஓகேவா? அண்டு நான் பண்ண மிஸ்டேக்ஸை நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கும்போது எந்த ஸ்கில்ஸுமே நான் பெருசாகவே கற்றுக்கல. அதாவது வந்து எக்ஸ்கியூஸ் மீ அதாவது வந்து இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் நான் வளர்த்துக்கவே இல்லை. நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு சுத்தமாக இங்கிலீஷே பேச தெரியாது. அதுவும் வந்து ஃபைனல் இயர் ஸ்டார்டிங்கில் கூட எனக்கு தெரியாது. அப்போ வந்து நிறையா கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட் வரும், இங்கிலீஷ் இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு யூடியூப்பை பார்த்து கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபைனல் செமஸ்டரில் நான் கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணேன். சரிங்களா? ஸோ மேபி நான் வந்து ஒரு ஃபஸ்ட் இயர் படிக்கும்போதே என்னோடய கம்யூனிகேஷனை வந்து நான் வளர்த்துக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, மேபி எனக்கு ஃபைனல் இயர் படிக்கும்போது டக்குன்னு வேலை கிடச்சிருக்கும். இந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு 1 இயர் கிட்ட எனக்கு கேப் வந்து இருந்திருக்காது. அது வந்து நான் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். இன்னொரு மிஸ்டேக் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து நான் போகவே இல்லை. என்னை வந்து போக சொன்னாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் வந்து செகண்ட் இயர் படிக்கும்போது என்னை இன்டர்ன்ஷிப் வந்து போக சொன்னாங்க. ஆனால் நான் வந்து கொழுப்பெடுத்து போயிட்டு நான் இன்டர்ன்ஷிப்பே போகல. எதுக்கு? அப்போ வந்து பார்த்திங்கன்னா மே மந்த்து. ஸோ வெயில்லையோ எதுக்கு போய்க்கிட்டு அப்படின்ட்டு நான் வந்து இன்டர்ன்ஷிப்புமே வந்து போகல. அதனால் வந்து அதுவுமே ஒரு பெரிய மிஸ்டேக். ஏன்னா இன்டர்ன்ஷிப் போயிருந்தேன் அப்படின்னா ரெஸ்யூமில் வந்து என்னால் ஆட் பண்ணியிருக்க முடியும். இப்போ நான் ஒரு இடத்துல நான் அங்கே கொடுக்கும்போது, ஓகே இந்த பொண்ணு இன்டர்ன்ஷிப் போயிருக்கா, இவளுக்கு இதை பற்றி நாலேஜ் இருக்கும், கொஞ்சம் வேலை தெரியும் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கும். பட் நான் இன்டர்ன்ஷிப்பு போகாதனால அதுவும் என்கிட்ட வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்டு தான். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஜாபை பற்றின நாலேஜே எனக்கு அந்த டைமில் இல்லை. நான் வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு முடிச்சதுக்கப்புறமாவும், அதாவது வந்து ஜாப் தேடும்போதும் பார்த்திங்கன்னா எனக்கு ஜாபை பற்றின ஐடியாவே கிடையாது. அப்படி ஐடியா இல்லாதனால தான் நான் வந்து சொன்னேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நான் வந்து என்னோடய 10 months ஸ்ட்ரகிள் வந்து அந்த வீடியோ நான் வந்து லிங்க்கு கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். அதில் வந்து நான் ஒரு 1.5 மாதம் வந்து சேல்ஸில் வந்து நான் ஒர்க் பண்ணேன். அதுவும் வாய்ஸ் ப்ராசஸ், அதுவும் தமிழ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடச்சிருச்சு, ஐயோ நம்மளுக்கு கிடைக்கலேன்ட்டு டப்புன்னு போயிட்டு நான் வந்து ஜாயின் பண்ணி நான் சேர்ந்துட்டேன். ஸோ அதுவுமே நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் மேபி இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா எனக்கு அந்த டைமில் வந்து நாலேஜே இல்லை. எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்ன கற்றுக்கணும், என்ன ஸ்கில்ஸ் தேவை அப்படின்ட்டு எனக்கு அந்த டைமில் சுத்தமாக எனக்கு வந்து ஐடியாவே இல்லை. அதனால் நான் அப்படி போய் சேர்ந்துட்டேன். பட் இருந்தாலும் நான் அதுலேருந்து வந்து இப்போ நல்ல வேலையில் இருக்கேன். ஃபைன். ஸோ வந்து இதெல்லாமே நான் பண்ண மிஸ்டேக்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் வந்து ரொம்ப லேட்டாக தான் நான் இங்கிலீஷ் கற்றுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன ஜாப் தேவை அப்படின்றதே வந்து எனக்கே லேட்டாக தான் புரிஞ்சிச்சு, பல மாதம் கழிச்சு. ஸோ இதெல்லாமே நான் பண்ண மிஸ்டேக்கு. அட் த சேம் டைம் வந்து இப்போ வந்து ஒரு காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறவங்க யாராவது இருக்கீங்க, இல்லைனா வந்து நான் காலேஜ் கூட முடிச்சுட்ட வேலை தேடுறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு ஏதாவது வந்து ஒரு ஸ்கில் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய
இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கில் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்ன ஸ்கில் லேர்ன் பண்ணேன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நான் லேர்ன் பண்ணேன். நான் காலேஜ் படிக்கும்போது பேசிக்ஸ் தான். பட் நான் அட்வான்ஸ் லெவலில் நான் அந்த இடத்துல நான் லேர்ன் பண்ணல. ப்ளஸ் நான் இன்டர்ன்ஷிப்புமே நான் போகலை. ஸோ அதனால் மேபி எனக்கு வந்து கொஞ்சம் வந்து அதை பற்றின நாலேஜ் வந்து இன்டர்ன்ஷிப் போயிருந்தா எனக்கு கெயின் ஆயிருக்கும். பட் நான் இன்டர்ன்ஷிப்புமே போகல. ஸோ இப்போ வந்து யாராவது ஃப்ரெஷர்ஸ் லைக் இருக்கீங்க, ஃபைனல் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு ஒரு கோர்ஸை முடிச்சுட்டு, இப்போ நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு எதில் லைக் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு, அதை பார்த்துட்டு ஒரு கோர்ஸ் ஒரு செகண்ட் இயர் படிக்கும்போதே ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஃபைனல் இயர் படிக்கும்போது அதுக்கான இன்டர்ன்ஷிப் ஒரு ரொம்பலாம் வேணாம், ஒரு 3 மந்த்ஸு ஆர் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து 6 மந்த் போகணுன்னாலும் போங்க, இல்லைனா ஒரு 3 மந்த்ஸ் போகிறதா இருந்தால் கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் போயிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கிடச்சிச்சா அப்படின்னா அது உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஜாப் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதே மாதிரி மெயின் திங் நான் வந்து சொல்கிற ஒரே ஒரு விஷயம், கம்யூனிகேஷன். இங்கிலீஷில் பேச கற்றுக்கணும். இங்கிலீஷில் அதாவது அவங்க கேட்குற உங்களுக்கு என்ன தான் ஸ்கில் இருக்கட்டுமே, உங்களுக்கு கோடிங்ஸ் தெரியட்டும், உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் தெரியட்டும், உங்களுக்கு என்ன வேணாலும் தெரியட்டும், உங்ககிட்ட இங்கிலீஷ் கம்யூனிகேஷனுன்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனால நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஸ்கில், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இவ்வளோ சொல்லியிருக்கேன், இதில் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு இதில் எதுவுமே எனக்கு லேர்ன் பண்ண டைம் இல்லை, என்னால் ஃபினான்ஷியலி என்னால் வந்து இதில் கொடுக்க முடியாது, என்னால் வந்து இதெல்லாம் காசு கொடுத்தெல்லாம் கற்றுக்க முடியாது, எனக்கு வேறு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ஃபீல்டில் போகிறீங்கனாலும் சரி, கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஏன் இந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் அந்த 10 மந்த்ஸு ஸ்ட்ரகிள் வந்து என்னோடய கம்யூனிகேஷன் வச்சு தான். ஏன்னா நான் ஒவ்வொரு கம்பெனிலையுமே ஏதாவது ஒரு மொக்க வாங்கிட்டே வருவேன். லைக் வந்து எனக்கு ஜிடியில் குரூப் டிஸ்கஷன்லாம் எனக்கு வந்து போயிடும், எனக்கு வந்து பேசவே தெரியாது. நான் அப்படியே சைலண்ட்டாக அவங்க எதனா டாபிக் கொடுப்பாங்க, எல்லோரும் பேசிப்பாங்க. ஐயோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வேறு நம்ம பேர் சொல்லிலாம் கூப்பிடுவாங்க. நான் அப்படியே உட்காந்துட்டே இருப்பேன். நம்ம பேர் சொன்னால் ஒரு லைன் ஒரு 2 லைன் பேசிவிட்டு நான் அப்படியே வந்து விட்டுருவேன். ஸோ வந்து கம்யூனிகேஷன் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கம்யூனிகேஷன் வந்து வளர்த்துக்கோங்க. நிறையா இருக்குது, நீங்கள் வீடியோ பார்த்துக்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம், அப்படி இல்லை எதனா, அதாவது இங்கிலீஷ் வந்து பேச தெரியணும் உங்களுக்கு, ஃப்ளூவெண்ட்டாக பேச தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் வந்து கிடைக்கும். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான். ஃபைனலாக வந்து இன்னொன்று நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற ஒரு நிறைய கொஷின்ஸ் வந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா பேரோலில் இருக்கேன். பேரோல் அப்படின்றது என்ன நிறைய பேருக்கு தெரியாது. பேரோல் அப்படின்னா லைக் வந்து இந்த வேலை பார்ப்பாங்களே ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே, அதாவது நாட் அ ஒர்க்கர், எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாருக்குமே வந்து சேலரி வந்து நாங்கள் தான் வந்து டிடெக்ட் பண்ணி போடுவோம். அதாவது வந்து லைக் அவங்களுடைய பென்ஷனு, டேக்ஸ் அது எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ணி கரெக்டாக இந்த எம்ப்ளாய்க்கு வந்து இந்த சேல்ரி நம்ம வந்து போடுறதுக்கு பேர் தான் பேரோல்னு சொல்லுவாங்க. நான் வந்து யூகே பேரோல் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன். அதாவது யூகே பேரோல், அயர்லாந்து பேரோல், அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இந்தியன் பேரோல் கூட இருக்குது, சரிங்களா? ஸோ நான் வந்து யூகே பேரோல் வந்து ஒர்க் பண்ணுறேன். நல்ல ஜாப் தான், அதாவது நல்ல ஒரு க்ரோத்ஃபுல்லான ஒரு ஜாப் ரோலு. அட் த சேம் டைம் எனக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஷிஃப்ட் டைமிங்கும் கூட. இதில் வந்து பேரோல் என்னென்னா உங்களுக்கு நல்ல சேல்ரியுமே கிடைக்கும். ஸோ அதனால் வந்து யாராவது பிகாம் முடிச்சிருங்க, இப்போ தான் வந்து ஜாப் வந்து தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பேரோல் அந்த மாதிரியான ஜாப் வந்தால் போகலாம், தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நல்ல சம்பளம், நல்ல க்ரோத்ஃபுல்லான வேலை. ஸோ வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்டு எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான். நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், அண்டு நான் அதில் வந்து என்னென்னலாம் வந்து நான் இப்போதைக்கு நான் என்னென்னலாம் கற்றுக்கிட்டேன், அண்டு நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கலாம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.